India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். जय गणेश जय गणेश जय गणेश देवा उनது தாய் பார்வதி தந்தை மகாதேவா வெற்றி விநாயகனே வளம் கொடுப்பவனே எங்களை காப்பவனே மகா கணபதி நல்ல முன்னேற்றம் அடையணும். ரொம்ப நன்றிக்கா. இது எல்லாமே இவரோட பெரிய மனசுதான். நான் ஒரு சின்ன வியாபாரம் பண்ணணும் தான் நினைச்சேன். ஆனா இப்ப பாருங்க, இவரு இவ்ளோ பெரிய கடையை எனக்கு ஓபன் பண்ணி கொடுத்துட்டாரு. என் மனைவி ஆசைப்பட்டு ஒரு வார்த்தை சொல்லி அதை நான் எப்படி நிறைவேற்றாம இருக்க முடியும் சொல்லுங்க? அதெல்லாம் சரிதான். இனிமே நீ டாலிக்கு வீட்லயும் உதவி பண்ணி ஆகணும். ஏன்னா பாவாவ கடையோ வீட்டையோ எப்படி அவ தனியா பாத்துப்பா? தெரிஞ்சுக்கோங்க, அக்கா இவ்ளோ கரெக்டா பேசுறாங்க. டோலியனி, வாழ்த்துக்கள். இந்த சந்தோஷ தினத்துல ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமே? கண்டிப்பா. ஏய் வாடா, செல்ஃபி எடுத்துக்கலாம். அட, நானும் சேர்ந்துக்கிறேனே. நானும் வரேன். சார், உங்களோட புது கடைக்கு வாழ்த்துக்கள் சார். அட, வாழ்த்துக்கள் எனக்கு இல்ல, என் மனைவி டோலிக்கு சொல்லுங்க. இவங்க தான் முதலாளி. டோலி மேம், வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. என்னோட பேரு அகில். நான் ஒரு அழகான பியூட்டி ப்ராடக்ட்ஸோட சேல்ஸ்மேனா இருக்கேன். சொல்லுங்க. அதுக்கப்புறம் டோலி மேம், இந்த மார்க்கெட்லயே எங்களோட ப்ராடக்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு கிடைக்காது. அதுவும் இல்லாம எங்க ப்ராடக்ட்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. சரிங்க, அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும். நான் உங்க ப்ராடக்ட்ஸை வாங்கிக்கிறேன். ஆனா டெலிவரி டைம்க்கு கிடைச்சிரும்ல. இன்னொரு விஷயம், கேஷ் பேமெண்ட்லாம் பண்ண மாட்டேன். டோலி மேம், நீங்க கேஷ் பத்திலாம் கவலைப்படாதீங்க. அதான் நான் இருக்கேன்ல. நாங்க டெலிவரி கொடுத்தோம்னா ஒரு வாரம் கழிச்சு நீங்க பேமெண்ட் பண்ணுங்க. சரியா? சரி, ஓகே. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். டோலி, எனக்கு ஒரு டெலிவரிக்கு போக வேண்டியது இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்களே ரொம்ப அழகா இருக்கீங்க. இதெல்லாம் இப்படிதான் ஆரம்பிக்கும் பூஷன். பாத்துக்க டோலிய, இல்லைன்னா விளைவு அதே விளைவுதான். டோலி மேல நம்பிக்கை இருக்கு எனக்கு. இன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சு? ஐயோ, நான் யோசிச்சதை விட ரொம்ப நல்லாவே போச்சுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம கடை பெருசாயிடும். நான் போய் ரைஸ் எடுத்துட்டு வரேன். என்னங்க, நான் என்ன யோசிக்கிறேன்னா, இன்னைக்கு நம்ம காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸும் விற்கலாங்க. அதான் அந்த காஸ்மெட்டிக் காரன் கூட வந்தானே, அவன் நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ரொம்ப ஆஃபர்லாம் கொடுக்கறான். ஏன்? நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்காமா அவங்க கம்பெனில. இவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பெரிய கம்பெனிக்காரங்க நம்மள மாதிரி சின்ன கடைகளுக்கு லாபம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அந்த சேல்ஸ்மேன் உனக்கு மட்டும் ஏன் மன இறங்குறான்? எனக்கு அவனை பார்த்தா சரியா படல. ஆனா எனக்கு ஒன்னும் அப்படி தோணலையேங்க. எனக்கு தான் தெரியும் உங்களை பத்தி. அவங்கிட்ட ஜாக்கிரதையாவே இரு. சரி, ஓகே. நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். உங்க கூட சேர்ந்து வீட்டை முன்னேற்றுறதுல நானும் ஹெல்ப் பண்ணலான்னு பாக்குறேன். என்னால முடிஞ்சதை செய்யறேன். இது முழுக்க முழுக்க நமக்காகவும் நம்ம ஃபியூச்சருக்காகவும். அப்படின்னா குட்டி டோலி குட்டி பூஷனுக்காகவா? அட, முதல்ல நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடலாமா இல்ல எதிர்காலத்துக்கு ஏற்பாடு பண்ணலாமா? காலை வணக்கம் டோலியனி. வணக்கங்க. புது கடை திறந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அப்புறம் நீங்க கடையில பாக்கெட் பால்லாம் விற்க போறீங்களாமே? அப்ப என்கிட்ட பால் வாங்குறது நிறுத்திடுவீங்க? ஐயோ, இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. என்னங்க நீ? நேத்து பால் காய்ச்சும் போதே தெரிஞ்சு போயிடுச்சு. ஐயோ, மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீ. அப்ப இன்னைக்கு பாலை டபுளா கொடுத்துறேன். சரி, கொடுங்க. இவ்வளவு கருணையா? அதுவும் ஒரு பால்காரன். ஏன் காட்டணும் டோலி மேல? அங்க கடையில சேல்ஸ்மேன், இங்க பால்காரன். பூஷன், உன் பொண்டாட்டி எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேசுற மாதிரி தெரியல. கட்டுக்குள்ளவை அவள, இல்லனா விளைவு அதேதான்.
எப்படி இருக்க டாலி? அக்கா நீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அது கிச்சன்ல சமையல் பண்ணிட்டு இருக்கும் போது தான் சக்கரை டப்பா காலியா இருக்கத பார்த்தேன். அதான் உங்க கடையில வந்து வாங்கலான்னு வந்தேன். ஒரு கிலோ கூட. இது குடுக்குறேன்க்கா. இந்தாங்க பிடிங்க. அப்புறம் அக்கா, எனக்கு உங்களால ஒரு வேலை ஆகணும். சொல்லு. இந்த மாசம் அவரோட பர்த்டே வரப்போகுதுக்கா. அதனால நீங்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணா போதும். கொஞ்ச நேரத்துக்கு கடையை பாத்துக்கிட்டா மட்டும் போதும். நான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சிருவேன். அதுக்கே நான் வந்துடுறேன். நீங்க 2 பேரும் எங்கேயாவது போறீங்களா? ஆமாக்கா. அப்புறம் நான் அவருக்காக ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இருங்க நான் எல்லாத்தையும் சொல்றேன். டோலி. வணக்கங்க. சரி டோலி, நான் அப்புறமா வரேன். அப்ப சொல்லு நீ. சரியா? சரிங்கக்கா. பாய். உங்களை மாதிரியே நானும் அழகா மாறணும். அப்படி ஒரு சோப்பு கொடுங்க. கூடவே சேர்த்து ஒரு ஷாம்புவும் கொடுங்க. அப்புறம் இங்க பாருங்களேன், அங்க மேல ஒன்று இருக்குல்ல டப்பா, நெய் டப்பா, அதுவும் வேணும். ₹330. பரவாயில்லையே, கணக்கு பண்றதுல செம்ம வேகமா இருக்கீங்களே. அப்புறம் ஒண்ணும் இல்ல, உங்க மொபைல் நம்பர் கொடுங்களேன். நான் கொடுக்குறேன் என் நம்பரை, வாங்கிக்க. டோலி என் மனைவி தான். எப்போ ஃபோன் பண்ணாலும் பேச வைக்கிறேன். சார் ரொம்ப கோவமா பேசுறீங்களே. பொண்டாட்டி மேல அவ்வளவு அக்கறை இருந்தா ரூம்குள்ளே வச்சு பூட்டி வைக்க வேண்டியதானே? ஐயோ, என்னங்க என்ன பண்றீங்க? எனக்கு வேணாம். கிளம்புடா இங்க இருந்து. இன்னொரு தடவை இந்த ஏரியால பார்த்தேன் உன்னை கொண்டு போட்டுருவேன். என்னங்க? பாத்துக்கிறேன்டா உன்னை. என்ன வேடிக்கை பாக்குறீங்க? கிளம்புங்க இங்க இருந்து. டோலி, டோலி நான் சொல்றதை கேளு. டோலி, ஹை டோலி, ஏன் இவ்வளவு கோபப்படுற? நான் சொல்றதை கேளு. ஏன் இவ்வளவு கோவம் என் மேல? நான் சொல்றதை கேக்குறியா இல்லையா? டோலி, நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றதை கேளு டோலி, உங்ககிட்ட தான். இன்னும் நான் என்ன கேட்கணும்? ஏன் உங்களுக்கு தெரியாதா நான் எதுக்கு கோவமா இருக்கேன்னு? எதுக்கு அவ்வளவு கோவப்பட்டு அவனை போட்டு அடிக்கிறீங்க? இது நல்லா இருக்கே. எவனாவது வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருப்பா, அதை நான் அமைதியா பாத்துக்கிட்டு இருக்கணுமா என்ன? அந்த மாதிரி ஆளுங்க வந்துட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக எல்லார்கிட்டயும் போய் உங்களால சண்டை போட்டுட்டு இருக்க முடியுமா? யார் உன்னை தப்பா பார்த்தாலும் நான் அவனை அடிப்பேன். அப்போ ஒண்ணு பண்ணுங்க, நம்ம கடையை இழுத்து மூடிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்க வந்துட்டு தானே இருப்பாங்க. கடையை மூட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்காத. அது சரி. அப்ப நான் அவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொல்றீங்களா? அவங்கெல்லாம் வெறும் கஸ்டமர்ஸுங்க. ஒரு கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி பேசணுமோ அந்த அளவுக்கு தான் நான் பேச முடியும். ஆனா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னுமா புரியல? டோலிக்கு வெளிய ஆம்பளைங்களோட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம் இருக்கு. இப்படி சீவி சிங்காரிச்சு இவ கடைக்கு போனா எல்லாரும் நூல் விட தானே செய்வாங்க. ஏன் நீயே தான் பாரு பாரு. சரியா தான் சொல்ற. யார் சரியா சொல்றா? யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க இப்போ? அதான் நீ சரியா சொல்றேன்னு சொல்ற. கடைக்கு வர ஆம்பளை கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்கு ஐடியா இருக்கு என்கிட்ட. என்ன? என்னங்க இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அடடா, உனக்கு புரியலையா பைத்தியமே? இந்த அலங்கார பொருள் இல்ல, இதுதான் மத்த ஆம்பளைங்களை கவர்ந்து இழுக்குது. அதனால இதை தூக்கி வெளியே போட்டலாம் நான் நினைக்கிறேன். இதுவும் இருக்காது, பிரச்சனையும் இருக்காது. நீ ஏற்கனவே ரொம்ப அழகாத்தான் இருக்க. உனக்கு எதுக்கு அழகு சாதன பொருட்கள்? இது எனக்கு அவசியம் இல்லைங்க. ஆனா இது எனக்கு விருப்பம். எந்த பொண்ணுக்குங்க பிடிக்காது இதெல்லாம் பண்ணிக்கணும்னு? அந்த கடையில எவனோ ஒருத்தன் வந்து என்ன சீண்டுனானா அதுக்காக ஏன் பொருள் எல்லாம் தூக்கி போடுவீங்களா? இது என்ன நியாயம்? ஏ பைத்தியம், ஏன் இப்படி கோவப்படுற? இங்க பாரு, நீ எவ்வளவு எளிமையா இருப்பியோ அவ்வளவு அழகா இருப்ப. அப்புறம் இந்த சிகப்பு லிப்ஸ்டிக் இருக்கே, அதுதான் ஆம்பளைங்களை சுண்டி இழுக்குது. இத பாரு, நான் உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேன். உன் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஆனா வெளியில உள்ளவங்க மேல கேரண்டி கிடையாது இல்ல. இன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இத பாரு, உம்முன்னு இருக்காத. நான் உனக்காக பாலிஷ் வாங்கிட்டு வந்திருக்கேன். காமிக்கிட்டுமா? இத பாரு, பிடிச்சிருக்கா உனக்கு? நானே என் கையால போட்டு விடுவா? காமி காமி, காலை காமி.
அழகா இருக்குல்ல? ம். நல்லா போட்டு விடுங்க. இந்த விரல்ல போடுங்க. பூசிட்டு தானே இருக்கேன். ஹலோ, ஐயோ நான் இப்ப வீட்ல இருக்கேன். உங்ககிட்ட தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, வீட்ல இருக்கும்போது கால் பண்ணாதீங்கன்னு. நாளைக்கு நானே உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன், கடையில இருக்கும்போது. இந்த ராத்திரியில டோலி யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? அதுவும் உனக்கு தெரியாம. கண்டுபிடி பூஷன், யாரோட தொடர்புல இருக்கா இவ? டோலிய உன் கண்ட்ரோல்ல வை, இல்லனா விளைவு விளைவு வினையாயிடும். எங்க நில்லுங்க. இந்தாங்க புடிங்க உங்க டிஃபன். பாய். டோலி உன்னோட போனை கொஞ்சம் கூட. முதலாளி கால் பண்ணு, என் போன் ஆஃப்ல இருக்கு. போன்ங்க. இந்த மொபைல் ஃபோனை நாம பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா இதோட ஓனர் நாம தான். வீடு, நிலம், சொகுசான கார், இது எல்லாத்துக்கும் நாம தான் ஓனர். ஆனா உறவுகள்ல எப்படி? அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சிங்க, பொண்டாட்டி, குழந்தைங்க, இந்த உறவுகள்கிட்டயே நாம ஓனரா காட்டிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. உறவுகள் ஒன்று பிறப்பு மூலமா ஏற்படுறது, இல்லை ஏற்படுத்திக்கிறது. அதுக்கப்புறம் அதை கட்டி காப்பாத்துறது. அவங்களுக்கு நாம ஓனர் கிடையாது. அந்த உறவுகளுக்கு நாம ஓனரா ஆக முடியாது. உறவுகள் எப்போ வெற்றி அடையும் தெரியுமா? எப்போ முழுமை அடையும்னா அவங்க மேல நாம நம்பிக்கை வைக்கும் போதுதான். உறவுகள் செழிக்க சுதந்திரம் கொடுக்கணும். ஆனா பூஷன் டோலியோட கேஸ்ல சுத்தமா அப்படி கிடையாது. பூஷனோட அழகான மனைவி அவனை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சந்தேகத்தை தூண்டுறவளா இருந்தா. எப்போ உறவுகளுக்கு இடையில சந்தேகம் வந்துருதோ அப்பவே உறவு உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டோலியோட தொடர்பெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. இல்லனா இந்த ராத்திரி நேரத்துல யாரோட பேசுறாவ? நீ அவளோட போனை பார்த்தல? அவ அந்த நம்பரை கூட டெலீட் பண்ணிட்டா. இல்ல, அவ அப்படிலாம் பண்ண மாட்டா. நீ ஒரு அப்பாவி, இன்னும் அப்பாவியாவே இரு. எல்லாம் தெளிவா இருக்கு. விளைவு வினையாதான் ஆகும். போனை கூட எடுக்க மாட்டேன்றா. ஹலோ, யார் பேசுறது? மகேந்திரன். டோலி எங்க? எங்கேயோ போயிருக்காங்க. எங்க போயிருக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. கொஞ்ச நேரத்துல வந்துடுறதா சொல்லிட்டு போனாங்க. போய் பாரு, அவ அவளோட கள்ளக்காதலனை சந்திக்க போறா. ஏய், டெம்போவை கொஞ்சம் முன்னாடி கொண்டு போப்பா, பொருள்லாம் ஏத்தணும். என்னாச்சு? இல்ல இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல. பொருளுங்களை அப்புறம் லோட் பண்ணலாம், நான் வரேன். சரி, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். நீங்களா? நீங்க இங்க இந்த நேரத்துல எங்க போயிருந்த? அது வந்து இந்த காஸ்மெட்டிக்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்க குடவுனுக்கு போயிருந்தா. இது எல்லாமே தீந்து போயிடுச்சுங்க. கஸ்டமர்ஸ் வந்து வெறும் கையை வீசிட்டு போறாங்க. அதுக்காக தான் நானே நேர்ல போய் வாங்கிட்டு வரலான்னு. நீ போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டுருச்சா?
ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. நான் ஃபோன் பேசி தான் ஆர்டர் கொடுத்தேன். ஆனா அவங்க கிட்ட ஆளுங்க யாரும் இல்லையா உடனே வந்து டெலிவரி கொடுக்கறதுக்கு. அம்மா என்னோட ஃபோனை நீ எடுக்கல. அட ஃபோனை நான் குடவுன்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். இந்தாங்க நீ இந்த ஃபோனை நீங்க குடவுன்லயே விட்டுட்டு வந்துட்டீங்க. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி டெலிவரிக்கு யாரும் இல்லை. ஃபோன் கொடுக்க நீயே வந்துட்ட? ஆமாங்க சார், இந்த வழியா வந்து அப்படியே கொடுத்துட்டு போயிடலான்னு பார்த்தேன். இப்போ ஃபோன் இல்லைன்னா பாவம் அன்னைக்கு தானே ரொம்ப கஷ்டம். உனக்கும் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் எப்படி ஃபோன் பண்ண முடியும்? அப்புறம் எப்படி பேச முடியும்? மறுபடியும் எப்படி உங்களை இங்கே பார்க்க வர முடியும்? என்ன பேசுறீங்க நீங்க? உனக்கு ஒரு சாக்கு வேணும் இவளை வந்து பார்க்கறதுக்கு. ஐயோ என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? சரியா தான் பேசுறேன். இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட முகம் கொடுத்து பேசாத. இங்க பாருங்க, நீங்க என்ன தப்பா பேசுறீங்க. நீங்களே உன்ன மாதிரி ஆளுங்களை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? ப்ளீஸ்ங்க விடுங்க. இவன் பொண்டாட்டிடா. என்னங்க இவகிட்ட இருந்து தள்ளியேறு, இல்லனா சேல்ஸ்மேன் வேலை பார்க்கிறதுக்கு லாய்க்கு இல்லாம பண்ணிடுவேன். அடச்சி கையெடு. இந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் வேற யார்ட்டையாவது வெச்சுக்கோ. ஏய் ஏமலே யார் மேல? ஐயோ வேணாம், சொன்னா கேளுங்க. என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் விடுங்க அவரை. ஐயோ என்னங்க சாவடிச்சிரோண்ட ஒண்ணே. வாடா பார்க்கலாம். உன்ன மாதிரி நிறைய பேரை பார்த்திருக்கேன்டா. என்னங்க எடுத்துட்டு போ, கிளம்புடா இங்க இருந்து. இதுக்கப்புறம் கடைக்கு பக்கத்துல கூட உன்னை பார்க்க கூடாதா? மாமன உனக்கு இருக்குடா. கையெடு. இவர் இப்படி பண்றது ரெண்டாவது தடவைக்கா. கடைக்கு முன்னாடி ஒரு பெரிய கூத்து பண்ணி வச்சிருக்காரு. நீ தான் ஒரு பெரிய கூத்து பண்ணி வச்சிருக்க. என்ன சொல்லுவாங்க ஜனங்க? பூசனால பொண்டாட்டியே சமாளிக்க முடியலன்னு வெளியே ஆம்பளைங்க கூட ஒட்டிக்கிறான். போதும் நிறுத்து பூஷன். நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? உனக்கு உன் பொண்டாட்டி மேல இந்த அளவுக்கு கூட நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் எதுக்கு கடையை திறந்து கொடுத்த? இவர் ஏன் இப்படி மாறிட்டாருன்னு எனக்கு தெரியலக்கா. என் மேல இவர் இவ்வளவு சந்தேகப்படுறத என்னால தாங்கிக்கவே முடியலக்கா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சத்தியமா சொல்றேன், நான் நிரந்தரமா போயிடலாம் போல இருக்கு. இங்க பாரு பூஷன், பொண்டாட்டி மேல சந்தேகப்படுறத முதல்ல நிறுத்து. ஜனங்க என்ன சொல்லுவாங்கன்றதையும் யோசிக்காத. டே நீ டோலி மேல அவ்வளோ அன்பு வச்சிருந்தா, அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்த, அதெல்லாம் எங்க போச்சு இப்ப? நீ வச்சிருக்க டெம்போ இருக்குல்ல, அதுல இருக்க சக்கரங்கள் மாதிரி தான் புருஷன் பொண்டாட்டி உறவு. ரெண்டு சக்கரங்களுக்கும் சரியான இணைப்பு இல்லைன்னா அப்புறம் அந்த வண்டி எப்படி சரியா ஓடும்? கல்யாணமும் கிட்டத்தட்ட அப்படிதான். புரியுதா உனக்கு? நான் பாத்துக்கிறேன்க்கா. டோலி, இனிமே இப்படி நடக்காது. கண்ணாடியில கூட நம்ம ரெண்டு பேருக்கும் பொறுத்த இருக்கிற மாதிரி தெரியல. நீ அவ்வளவு அழகா இருக்க. ஆனா நான் அதனாலதான் பாதுகாப்பு இல்லாத மாதிரி உணர்றேன். ஆனா உங்களுக்கு தான் தெரியுமேங்க, என் லைஃபை உங்களை தவிர வேற யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுன்னு. என்னுடைய வாழ்க்கையிலையும் கூட உன் இடத்த யாராலும் நிரப்ப முடியாது. கோவத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. நீ மற்ற ஆம்பளைங்க கூட பேசுறத பார்க்கும்போது அதை என்னால பொறுத்துக்க முடியல டோலி. ஆனா இனிமே நான் என்னோட உணர்வுகளை கட்டுப்படுத்திக்குவேன். ரொம்ப சந்தோஷங்க. இனிமேலாவது நீங்க நம்ம உறவு மேல நம்பிக்கை வைங்க. என்ன இந்த மாதிரி சந்தேகம் மட்டும் படாதீங்க. நைட் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, வா போய் தூங்கலாம். ஐயோ நான் இப்ப வீட்ல இருக்கேன். உன்னை ஜோக்கர் ஆக்கிட்டா. ரொம்ப கெட்டிக்காரி. இப்ப கூட போன் வந்துட்டு இருந்தது, ஆனா அவ அதை கட் பண்ணிட்டா.
நீ வேணா பாரு அவ போனை. அவளோட ஆளோட ஏதாவது ஒரு டீடைல்ஸ் கண்டிப்பா போன்ல கிடைக்கும். ஹலோ டோலி, இடுப்புக்கு கீழே நல்லா தெரியற மாதிரி கிளாமரா ஒரு போட்டோ அனுப்பி விட சீக்கிரம். பார்த்தல, நான் சொன்னது சரியா போச்சா இப்போ? ஆனா ஒண்ணு மன்னிப்பு கேட்க வச்சா பாரு. இது எப்படி இருக்கு தெரியுமா? காவல்காரனை திருடன் தண்டிக்கிற மாதிரி. டோலி டோலி இதோ வந்துட்டேங்க. இந்தாங்க உங்க டிஃபன். அப்புறம் இன்னைக்கு நான் டெலிவரிக்காக சிட்டியை விட்டு வெளியே போகணும். நைட் வர லேட் ஆகும். அப்போ ராத்திரி சாப்பாட்டுக்கு வெளியே சாப்பிட்டுக்குவேன். நீ சாப்பிட்டு படுத்து தூங்கு. நான் காலையில தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப சரிங்க, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. கடை வர திறக்கணுங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் அப்ப கிளம்புறேன். டோலி அண்ணி, அது கணக்கு முடிக்கிறதுக்காக வந்தேன். ப்ராடக்டை எப்படியும் நீங்கள் கடையில் வைக்க போகிறதில்ல. அது என் புருஷன் அன்னைக்கு உங்ககிட்ட ரொம்ப கோபமா நடந்துக்கிட்டாரு. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்கள் போய் எங்க மன்னிப்பு கேட்குறீங்க? அவரு வர வர என் மேல ரொம்ப சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. உங்களால் இந்த மாதிரி சந்தேக பேர் வழி கூட எப்படி வாழ முடியுது? நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? கொஞ்சம் கூட பொறுமையே இல்லாத ஜோடிங்க. உன் வாழ்க்கையில தீய வைக்கிறதுன்னு முடிவே பண்ணிட்டாங்க. அந்த அகில பாரு, நீ வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தல்ல, ஆனாலும் இன்னைக்கு திரும்ப வந்திருக்கான். அப்புறம் டோலி, இத பாரு, நான் சொல்லிட்டேன் பூஷன், இவங்களை ஏதாவது பண்ணிதான் ஆகணும். இல்லைன்னா விளைவு வினையாகும். எதுக்கு இவ்ளோ டைம் ஆகுது? ஐயோ, அவர் இப்ப வீட்ல இல்ல, அதான் நான் கொஞ்சம் ஃப்ரீயா பேசுறேன். எது பண்றதா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணுங்க. இப்ப நம்ம கிட்ட டைமே இல்லங்க. இப்ப என்ன சொல்ல போற? எல்லாம் புரிஞ்சிடுச்சா? கதவை தர. அட, நாளைக்கு தான் வருவேன்னு சொன்னீங்க. அம்மா, என்ன தேடிட்டு இருக்கீங்க? நாளையில இருந்து கடையை மூட போறேன். நீ இனிமே வீட்லயே இரு. இப்பதானங்க நம்ம கடையை திறந்திருக்கோம், அப்புறம் நஷ்டமா? நான் இந்த வீட்டோட ஆம்பளை, புரியுதா உனக்கு? என்னோட முடிவு தான் இறுதி முடிவுங்க. இப்போ திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சுங்க? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீ திருந்த மாட்டேன். நான் வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த அகில் மறுபடியும் கடைக்கு வந்திருக்கான். அப்போ நீங்க என்ன வேவு பாக்குறீங்களா? நான் அந்த அகில கடைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல, ஆனாலும் அவன் கடைக்கு வந்திருக்கான். அவன்கிட்ட நீ பேசியிருக்க, ஆனாலும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி இங்க இருக்க.
அவன் கடைக்கு வந்தது கணக்க முடிக்கிறதுக்காக. அப்படி என்ன கணக்கு வழக்கு உங்க 2 பேத்துக்குள்ள? நீங்க இப்படி சந்தேகப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா எனக்கு உங்ககிட்ட என்ன பண்றதுன்னே புரியலங்க. எப்படி பேசுறது? அங்க கடையில பேசுனது பத்தாதுன்னு இங்க வந்து போன்ல பேசிட்டு இருக்க வீட்ல அவங்கிட்ட என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? ராத்திரி பூரா உனக்கு ஒரு போன் வந்துட்டு இருக்கு, அதை நீ கட் பண்ணிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? எனக்கு தெரியாது நினைச்சியா? முட்டா பயலா நானு? இதோ பார், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் உன்னை ஓடி போக விட மாட்டேன். நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். நீயே பாரு, நம்ம எவ்வளவு நல்லா வாழ்றோம். இது எல்லாமே உனக்கு தானே டோலி. உன்னை என்னை விட்டு போக விட மாட்டேன் நானு. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க டோலி? உங்க மனசுக்குள்ள நீங்களே என்னென்னமோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அகில் கூட எனக்கு எந்த உறவும் கிடையாதுங்க. உங்க மனசுலதான் தேவையில்லாத சந்தேக பிசாசு வந்திருக்கு. இதுக்கப்புறம் என்னால உங்க கூட கண்டிப்பா வாழ முடியாதுங்க. நான் கிளம்புறேன். எங்க போற நீ? விடுங்க. அந்த அகில்ட்ட போறியா நீ? நான் எங்க வேணாலும் போவேன். உங்களுக்கு இல்ல இல்ல, உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். நான் விட மாட்டேன். என்ன சொல்லுவாங்க இந்த ஊர்க்காரங்க? ஆண்மை இல்லாதவன் சொல்லுவாங்க என்ன. அதனாலதான் உன் பொண்டாட்டி உன்னை விட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க. முதல்ல வழி இல்ல இல்ல இல்ல, நான் விட மாட்டேன். எங்கேயும் போட மாட்டேன். நான் போட மாட்டேன். முடியும். எங்க போயிரன்னு பாக்குறேன். அம்மா எங்கடி போவ? நீ பாட்டு கிளம்பி போற. எங்க போவ? தள்ளுங்க. நான் போணும். நான் உன்னை அனுப்பி காப்பாத்துங்க. அனுப்புறேன்டி. நான் உன்னை அனுப்புறேன்டி. போகணுமா? காப்பாத்துங்க. அனுப்புறேன். போறேன்னு சொன்னேன்ல, போயிரு. நீ பண்ணதுதான் சரி. இப்ப நீ ஜெயிலுக்கு போவ. ஆனா எல்லாரும் உன்னை ஆம்பளைன்னு சொல்லுவாங்க. கள்ள உறவு வச்சு இந்த பொண்டாட்டிய கொன்னுட்ட. ஜெயிலுக்குலாம் போக முடியாது என்னால. அப்படின்னா நீ ஒண்ணு பண்ணு. இவளோட காதலனும் மாட்டிக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணு. டோலி, நான் எப்படி டோலியா? இல்ல 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 இல்ல, நான் ஒன்றும் பண்ணல. இல்ல இல்ல, நான் டோலியை பண்ணல. என்னால எப்படி பண்ணிருக்க முடியுது? நான் ஒன்றும் பண்ணல. நான் டோலி ஒன்றும் பண்ணல. நான் ஒன்றும் பண்ணல டோலி. டோலி அக்கா, அக்கா. பூஷன், இவ்ளோ காலையில நீ எங்க இங்க? அக்கா, அக்கா, டோலி வந்தாளா இங்க?
இல்ல அவ இங்க வரலையே, என்ன ஆச்சுன்னு சொல்லு. நான் காலையில எந்திரிச்சு பார்த்தா டோலியை வீட்டுல காணுக்கா. போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. கடையில போய் பாத்தியா? ஒருவேளை கடைக்கு சீக்கிரமா போயிருக்கலாம். இல்ல அங்க பார்க்கல, வாங்கல போய் பார்க்கலாம். வா வா வாங்க. இங்கேயும் வரலனா அப்போ வேற எங்க போயிருப்பாவ? ஆமா, நீங்க 2 பேரும் ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டீங்களா? ஒருவேளை கோபத்துல எங்கேயாவது கிளம்பி போயிட்டாளா? இல்லக்கா, அப்படிலாம் எதுவும் நடக்கல. நான் அக்கம் பக்கத்துல தேடி பாக்குறேன். அவ உங்களை பார்க்க வந்தா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி வா. சார் வணக்கம். உட்காருங்க. சார். சார் என் பொண்டாட்டி இருக்கால டோலி, அவ கால்ல இருந்து ஆளை காணும் சார். அவங்க போன் லைன் கிடைக்கல சார். உங்க அக்கம் பக்கத்துல சொந்தக்காரங்க வீட்டுல விசாரிச்சு பாத்தீங்களா? சார் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு சார், அவ எங்கேயும் கிடைக்கல சார். ஒண்ணு பண்ணுங்க, நீங்க உங்க ஒய்ஃபோட போட்டோ கொடுங்க, அப்புறம் முக்கியமா மொபைல் நம்பர் வேணும். சரி சார். இந்தாங்க சார். பாரு, இந்த போனோட கால் டீடைல்ஸ்லாம் எடு, அப்புறம் மொபைல் லொகேஷனை முதல்ல எடு. உனக்காக டீயும் டிஃபனும் கொண்டு வந்திருக்க. வாங்க. சாப்பிடு. என்ன இது? டாலி உனக்காக இதை ஆர்டர் பண்ணியிருந்தா. உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க விரும்பினா. இதெல்லாம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சு மறைச்சு பண்ணா எல்லாத்தையும். அன்னைக்கு அவ சொல்லிட்டு இருந்தா, இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு கடைக்காரங்கிட்ட அவ ஆர்டர் கொடுத்திருந்தால, அந்த ஆள் அவளுக்கு ராத்திரி லேட்டா கால் பண்ணுவானா. ஐயோ, நான் இப்ப வீட்ல இருக்கேன். இடுப்புக்கு கீழே விளக்கிற மாதிரி ஒரு போட்டோ அனுப்பேன், சீக்கிரம். கவலைப்படாத, போலீஸ் அவளை தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. நடந்தது என்னமோ நடந்து போச்சு. இப்போ அழுது என்ன பிரயோஜனம்? அதுக்காக டோலி ஒண்ணு நல்ல வேணும் மட்டும் நினைச்சிடாத. அப்படி இல்லைன்னா விஷயம் எந்த அளவுக்கு முத்தி போயிருக்குமா? ஆமா, அந்த அகில், அவனை பார்த்தா உத்தம மாதிரியா தெரியுது. அவனும் டோலி கிட்ட நூல் விட்டுட்டே தான் இருந்தான். அவனுக்கும் தண்டனை கிடைச்சே ஆகணும். நேத்து ஒரு பொண்ணோட மிஸ்ஸிங் ரிப்போர்ட் வந்துச்சு. இன்னைக்கு ஒரு பொண்ணோட பாடி பார்ட் இருக்கு. இந்த கேஸ் ரொம்ப குழப்பது இல்ல? நீ ஒன்று பண்ணு, அந்த பூஷனை கூப்பிடு. பாடி அவன் பொண்டாட்டி தான் நான் கேட்டு பார்க்கலாமே. சார், இது என் பொண்டாட்டி. நான் தான் என் பொண்டாட்டி காலில் நெயில் பாலிஷ் போட்டு விட்டேன் சார். என்னோட டோலி தான் சார் இது. உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா சார்? அது சொல்லுப்பா. இந்த நிரஞ்சனா காலேஜ் பின்னாடி ஒரு பொண்ணோட கை கிடக்குது சார். என்ன?
இந்த மாதிரி ஒருத்தன் கண்டந்துனமா வெட்டி போட்டிருக்கான்னா அவன் பல நாள் கோவத்தை உள்ள வச்சிருக்கான். சாரி சார். இங்க பாருங்க, யார் மேலே சந்தேகம் இருக்கா? சார், ஒருத்த சேல்ஸ்மேன் இருக்கா அகில், என் பொண்டாட்டி மேல அவன் ஒரு கண்ணு வச்சிருந்தான் சார். எனக்கு அவனுக்கு ஒரு தடவை சண்டை கூட நடந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச அவன் தான் சார் இதை பண்ணிருக்கணும். எங்க இருக்கான் அவன்? அவன் அட்ரஸ் சொல்லுங்க. இது அகிலா? சொல்லுங்க சார். மாமியார் வீட்டுக்கு வா, எல்லாத்தையும் சொல்றேன் போ. சார் சார், என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இங்க பாரு, நீ தான் டோலியை கொலை பண்ணிருக்க. துண்டு துண்டா அவளை வெட்டி சிட்டி பூரா வீசிருக்க. என்ன சார் சொல்றீங்க நீங்க? அவ புருஷன் எங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான்டா. உனக்கு அந்த பொண்ணு மேல ஏற்கனவே ஒரு கண்ணு. அவ புருஷன் கூட நீ சண்டை போட்டிருக்கல? ஐயோ இல்ல சார், அவன் ஒரு சந்தேக பேர் வழி. அவன் தான் என் கூட சண்டை போட்டானா? அவன் கூட சண்டை போடல சார். கண்டிப்பா அவன் தான் ஏதாவது பண்ணிருக்கணும் சார். அந்த ஆளுக்கு அவன் பொண்டாட்டி மேல அவ்வளவு சந்தேகம் சார். அந்த ஆளு அவங்கள வேலைக்கு வாங்கிட்டு வந்திருக்கான் சார். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்ககிட்ட? ஆனா இந்த விஷயத்தை நீங்க யார்கிட்ட சொல்லாதீங்க. சொல்லுங்க. எனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்ல. எங்க தூரத சொந்த பாட்டி கிட்ட தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேங்க. அப்பதான் இவரு அவங்க கிட்ட இருந்து என்ன விலைக்கு வாங்கிட்டு வந்தாரு. அந்த பொண்ணு பாவம், அவளால வீட்டை விட்டு கூட வெளியில வர முடியாது. அவ்வளவு சந்தேகம் இந்த ஆளுக்கு. அவன் பணம் கொடுத்தேனா எனக்கு கல்யாணம் ஆகாம இருந்துச்சு. இந்த கல்யாணத்துக்காக டோலி தான் என்கிட்ட பணம் அந்த மாதிரி கேட்டா. நான் அவளுக்காக கடை கூட திறந்தேன். எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்தது. எப்போ இந்த அகில் எங்க வாழ்க்கையில் நுழைஞ்சானோ எல்லாம் நாசமா போயிருச்சு. பரத் சார், அந்த அகிலோட கால் டீடைல்ஸ் எல்லாம் ஃபுல்லா கொண்டு வாங்கப்பா. கொண்டு வாங்க சார். சார், டோலியோட கால் ரெக்கார்ட்ஸ், ஃபோன் லொகேஷன் எல்லாம் வந்துருச்சு. ஏதாவது க்ளூ இருக்கா சார்? கால் ரெக்கார்ட்ஸ் படி அவங்களுக்குள்ள அதிகமா பேச்சுவார்த்தைலாம் ஒண்ணுமே இல்ல சார். அப்படின்னா அகில் சொல்றது உண்மைதான். ஆனா சார், இவங்களுடைய ஃபோன் லொகேஷன் வேற ஒரு விஷயம் சொல்லுது. டோலி காணாம போன அன்னைக்கு ரிப்போர்ட் படி ஃபர்ஸ்ட் லொகேஷன் அவங்களுடைய வீடு. நெக்ஸ்ட் டிராவல் ஆகி அகில் வீட்டுக்கு போயிருக்கு சார். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரோட ஃபோன் லொகேஷன் அகில் வீட்டுக்கு பக்கத்துல தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் லொகேஷன் அங்கிருந்து மாறி நமக்கு பாடி எங்க கிடைச்சதோ அந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் லொகேஷன் அந்த இடத்துலயே ஸ்டாட்டிக்காவே இருந்திருக்கு. ஒருவேளை ரெண்டு பேரும் அங்க போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுது உங்க ரிப்போர்ட்? அப்புறம் என்ன சார், டோலி போன் அங்கேயே சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அப்போ அங்கதான் ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பெரிய வாக்குவாதம் ஆயிருக்கு. அங்கதான் ஏதோ பிரச்சனை ஆகி இவன் அவளை கொண்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்கு? அதுக்கப்புறம் இவனுடைய சிக்னல் எங்க காட்டுதுன்னா அந்த பொண்ணோட வெட்டப்பட்ட கால்கள் இருந்துச்சுல அங்க சார். அப்போதான் அவன் டோலியோட வெட்டப்பட்ட உடம்புல ஒரு பகுதி அங்க போட்டிருக்கான். அதுக்கப்புறம் ஃபோன் லொகேஷன் காட்டுற இடம் செகண்ட் அந்த கை கிடைச்சதுன்னு சொன்னல அங்க சார். அப்படின்னா அங்கேயே அகில் வெட்டப்பட்ட டோலியோட ஒரு பகுதி அங்க போட்டிருக்கான். மேல சொல்லு. அப்புறம் அவன் ஃபோன் சிக்னல் பல இடங்களுக்கு டிராவல் ஆகி லாஸ்ட்ல அவன் வீட்டுக்கே போயிட்டு இருக்கான்.
சரிம்மா நீ ஒன்று பண்ணு. அந்த சிக்னலை வச்சு மற்ற இடங்களை ட்ரேஸ் பண்ணி பாரு, எங்கேயாவது பாடி பார்ட்ஸ் கிடைக்குதான்னு ஃபுல்லாக பார்த்துரு. சார் உன் ஜோலி முடிஞ்சுடாமா அவனை? உன்னோட ஃபோன் லொகேஷன் உன் ஜாதகத்தையே காமிச்சிடுச்சுடா. டோலியோட உடம்பு பார்ட்ஸ் எங்கெல்லாம் கிடைச்சதோ அங்கெல்லாம் உன்னோட ஃபோன் சிக்னல் இருந்திருக்கு. சார் நான் சத்தியமா சொல்றேன் சார், நான் எதுவுமே பண்ணல. ஏய் உனக்கு எதிராக ஆதாரங்கள் கிடைச்சிருக்குது. ஒழுங்கா ஒத்துக்கோ, இல்ல போலீஸ்காரன் ட்ரீட்மெண்ட்டை காட்டுவேன். சார் சத்தியமா நான் எதுவும் பண்ணல சார், நான் உண்மையை தான் சொல்றேன், நான் எதுவுமே பண்ணல. பாருங்க சாரை நல்லா கவனிங்க, உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும் அடியில ராட வச்சு ஏத்துங்கயா. சார் சார் இல்ல சார், நான் எதுவுமே பண்ணல, எதுவும் பண்ணல சார், என்ன விடுங்க சார். சார் நான் எதுவும் பண்ணல சார். சரி, நீங்க மிச்ச பணத்தை அக்காட்ட கொடுத்துருங்க. அக்கா, இனிமேல் என்னால் இங்கே இருக்க முடியாது. நான் இங்கிருந்து கிளம்பி போறேன். எனக்கு இங்க இருந்தால் டோலி ஞாபகம் தான் வரும். உங்களை பார்க்க அப்பப்போ வந்துட்டு போறேன். சார் சார் பாடியோட எல்லா பார்ட்ஸும் எடுத்தாச்சு சார். ஜிஹெச்சுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். டாக்டரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அந்த பார்ட்ஸ் எல்லாமே ஒரே பொண்ணுடையது தானே. நம்ம சந்தேகமும் இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார். போட்டு நல்லா மாத்திட்டேன் சார். ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். பரவாயில்லையே, இந்த அக்கில அனுபவம் வாய்ந்த கிரிமினல்லாம் இல்லையா? சாதாரண ஆளுங்க 2 போடு போட்டாலே உண்மையை உழைடுவானுங்க. ஆனா இவன் பரவாயில்லையே, கல்லூரி மகனா இருக்கான். அவன் பிளான் பண்ணியிருக்கான் சார். என்ன ஆனாலும் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கான். சரி நீ ஒன்று பண்ணியா, எங்கெல்லாம் பாடி பார்ட்ஸ் கிடைச்சதோ பக்கத்தில் இருக்க எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் எடுங்க. சாருக்கு வீடியோ ப்ரூஃபையும் போட்டு காட்டிடலாம். அப்பதான் தன்னுடைய குற்றத்தை சார் ஒத்துப்பாரு. சார் சார் இதை பாருங்களேன், பக்கத்தில் இந்த ஏரியாவோட சிசிடிவி ஃபுட்டேஜ். பாடியோட ஒரு பார்ட் இங்க இருந்துச்சு சார். மாட்டினாடா. எங்க கிளம்பிட்டீங்க? வாங்க. சார் சார் என்னாச்சு என்னாச்சு? என்ன அப்படியே எஸ்கேப் ஆயிரலான்னு பாத்தியா? வா சார் சார் சார். ஜில்லா கேடி ராணி, உண்மையை மரியாதையா சொல்லிடு. ஆமா, நான் தான் சார் டோலியை கொண்டேன். அது அவளை துண்டு துண்டா வெட்டி சிட்டியில் வெவ்வேறு இடத்துல வீசிட்டேன். அன்னைக்கு அகிலோட ஃபோன் என்கிட்ட தான் இருந்துச்சு. ராத்திரி அதை அவன் வீட்டிலேருந்து திருடினேன். மறுபடியும் அவன் வீட்லேயே போய் வச்சுட்டேன். அவளுக்கும் அகிலுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிற மாதிரி எனக்கு பட்டுச்சு. அவளும் புஷ்பா மாதிரியே என்னை விட்டு ஓடி போயிருப்பா. புஷ்பா யாரு? தோ இவ தான் புஷ்பா. என்ன என்கிட்ட நக்கல் பண்றியா? இங்க யாரும் இல்லையா? நான் உண்மையை தான் சார் சொல்றேன். எல்லாம் இவளால தான் ஆச்சு. பார், சுத்தி வளைச்செல்லாம் பேசாத, ஸ்ட்ரைட்டா உண்மையை சொல்லிடு. நான் உண்மையை தான் சார் சொல்றேன். இது எல்லாத்தையும் இவ தான் பண்ணா. இவ என்னை விட்டு ஓடி போயிட்டா சார். இவளை நான் ரொம்ப லவ் பண்ணேன். ஒரு நாள் ராத்திரி இவ என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டா சார். உண்மையிலே விட்டுட்டு ஓடிட்டாடா இல்ல டோலி மாதிரி அவளையும் போட்டு தள்ளிட்டியா? இல்ல சார், ஓடி போயிட்டா. எல்லாரும் என்ன கேவலமா கிண்டல் பண்ணாங்க. பொண்டாட்டியை கட்டுக்குள்ள வச்சுக்க துப்பு இல்ல, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான். அதனால தான் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணேன். டோலியை விலைக்கு வாங்கிட்டு வந்தேன் நான். எனக்கு ஒன்று தோணிக்கிட்டே இருந்தது, டோலியும் புஷ்பா மாதிரி ஓடி போயிடக்கூடாதுன்னு. இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட விளைவே ஆயிடக்கூடாதுன்னு. புஷ்பா பூஷனை விட்டு ஓடி போயிட்டான். அது அவனோட ஆழ் மனதுல பயமா மாறி அவனுக்கு ஒரு உருவமா தெரிய ஆரம்பிச்சது. ஆனா அது ஒரு பிரமதான். எல்லா நேரத்திலயும் அவன் அதை எதிர்கொண்டுகிட்டு இருந்தான். என் மனைவி எனக்கு மட்டும்தான் சொந்தம், என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான். கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த எண்ணம் ஒருவேளை குற்றமா மாறிடுச்சுன்னா அது ஒரு பயங்கரமான உருவத்தை எடுக்கும். அதே தான் இங்க பூஷனோட கேஸ்ல நடந்திருக்கு. இத்துடன் நான் கிரீஷ் ஜெயின்
இந்தியா அலர்ட்டின் இன்றைய எபிசோடிலிருந்து விடைபெறுகிறேன். சந்தேக நோயிலிருந்து விடுபட்டிருக்க ஆலோசனை கொடுக்கக்கூடிய மற்றும் ஒவ்வொரு குற்றத்தின் முகத்திரையை கிழிக்கும் இன்னொரு புதிய கதையுடன் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை பி அலர்ட், பி சேஃப். இந்தியா அலர்ட், குற்றத்திற்கு எதிரான குரல். இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல்.